राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो यमुना मैया की जय। எல்லாருக்கும் அழகான சௌர மாச புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்ட புது வருஷ வாழ்த்துக்கள். தமிழ்நாடு, கேரளா, உத்தராகண்ட், வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், இதெல்லாம் சில முக்கியமான இடங்கள் சௌரமாச கணக்குப்படி புது வருஷத்தை கொண்டாடும் இடங்கள். அதனால இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், விஷு ஆசம்சைகள், அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். அதை தாண்டி சாந்திர மாச கணக்குப்படி சித்திரை சுக்லபக்ஷ ஷஷ்டி யமுனா தேவியினுடைய அவதார தினம். பூமிக்கு யமுனை வந்த நாள் அப்படின்னு சொல்றதும் உண்டு, யமுனா ஜெயந்தி அப்படின்னு சொல்றதும் உண்டு. யமுனா ஸ்வயம் சூரிய பகவானுடைய புத்திரி. கலிந்த பர்வத்தில் வேணால் காலிந்தி அப்படின்னு அவளுக்கு திருநாமம். சூரிய பகவானுடைய புத்திரி, அதுதான் யமுனோத்ரி. யமுனை வரா இல்லையா, அங்கிருந்து தான் யமுனோத்ரி. சோட்டா சார்தாம்ல இருக்கிறதுலே லோ ஹைட்ல இருக்கிறது யமுனோத்ரி. அதுக்கு அடுத்த ஹைட் கங்கோத்ரி, அதுக்கு அடுத்தது பத்ரிநாத், அதுக்கு அடுத்த வசனம் கேதார்நாத். இந்த நாளும் தான் சோட்டா சார்தாம்னு சொல்றது. வாழ்க்கையில் ஒரு தடவையால் நீங்க எல்லாம் கட்டாயம் பார்க்கணும். பகவான் அதற்கு அனுகிரகம் பண்ணட்டும். அந்த யமுனா தேவியினுடைய அவதார தினம் மதுரா, பிருந்தாவனம், கோகுலம் இங்கெல்லாம் விசேஷமாக கொண்டாடுவார்கள். சைத்திர மாச சுக்லபக்ஷ சஷ்டி, சித்திரை மாத வளர்ப்பிறை 6ஆம் நாள் யமுனா ஜெயந்தி. அந்த யமுனா எல்லாருக்கும் பரிபூர்ணமான பகவத் அனுகிரகத்தை தரட்டும். யமுனா அப்படின்னா யம உணா ரெண்டு சேர்ந்தா யமராஜனின் சகோதரி அப்படின்னு அவளுக்கு பெயர். சனைஸ்வரன், சனி பகவான், சனி தேவன் சொல்றோம் இல்லையா, அவரும் யமுனா தேவியினுடைய சகோதரன் தான். அந்த யமுனா தேவி முக்கியமா பிருந்தாவனத்துல நிறைய சுத்தமாகணும். ஜனங்களுடைய பக்தி எல்லாம் வசதி, நிறைய 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 சுத்தமாகணும். பிருந்தாவனம் எல்லாம் நிறைய சுத்தமாகணும். எல்லா இடங்களுமே நிறைய சுத்தமாகணும். ஏன்னா
யமுனை யமுனோத்ரி ஹிமாலயாஸ்ல வரும்பொழுது அவளுடைய ஸ்திதியே வேற. டெல்லி பிருந்தாவனத்துலலாம் வந்தவொடனே ஸ்திதியே மாறி போயிடுறது. கங்கை எப்படி பரிசுத்தமாக்குறதுக்கு எல்லாம் ப்ராஜெக்டும் பண்ணியிருக்காளோ அந்த மாதிரி யமுனாதேவி சுத்தமாக்குறதுக்கான ப்ராஜெக்டும் பண்ணணும். எல்லா நீர்நிலைகளும் நன்றாக மாற வேண்டும், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நாள்ல சமர்த்த ராமதாசருடைய வைபவத்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு. சமர்த்த ராமதாசர் ஒரு விசாலமான ஞானம் உடையவர், ஒரு விஷனரி, அப்படிதான் சொல்லணும். ஒரு விஷன், என்ன ஒரு விஷன், ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு லாங் விஷன், காலம் கடந்த ஒரு பார்வை. வருங்காலம் எப்படி இருக்கணும், அந்த வருங்கால தலைமுறைக்கு எப்படிப்பட்ட ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும், இந்த ஜெனரேஷன் எந்த விதத்துல பல விஷயங்கள் அவ தெரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும், எப்படி ஒரு ஸ்வராஜ்யத்தை உருவாக்கணும், எப்படி ஜனங்களுக்கான விஷயங்களை சொல்லிட்டு போகணும். அதாவது தன் காலத்துல இருக்கிற ஜனங்கள் அந்த வாழ்க்கையை தாண்டி வருங்காலம், இந்த வருங்காலத்தை பத்தி யோசிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு யோசிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ஃபியூச்சர், ரைட், உங்களுடைய வயசான காலம், ஓகே, உங்களுடைய எதிர்காலத்தினுடைய சேமிப்பு, உங்களுடைய பிள்ளைகள், ஓகே, அப்புறமா மேபி பேரன் பேத்தி அவளுடைய ஒரு பூனல் இல்லாட்டி ஒரு கல்யாணம், ஓரளவுக்கு உங்க ஏஜ் பொறுத்து இருக்கு. ஓகே, ஒரு அதுக்கப்புறமா சில பேர் பாருங்கன்னா கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி. ஸோ தனக்கு அப்புறமா ஒரு 3 தலைமுறையை பார்க்கலாம், புள்ள இல்லாட்டி மகள், அப்புறமா பேரன் பேத்தி, அப்புறம் அவளுடைய குழந்தைகள். ஸோ கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி, இவ்வளவு தானே பார்க்க முடியும், ரைட்? இதுக்கு மாதிரி எவ்வளவு யோசிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான்லாம் பார்த்தோம்னா எனக்கு புள்ள இருக்கேன், 9ஆவது படிக்கிறான் வச்சுக்கோங்களேன், 9ஆவது படிக்கிறான் வச்சுக்கோங்க, இல்லை உண்மைதான். ஸோ இன்னொரு 10-12 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம், அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஓகே, இந்த 10-12 வருஷம் கழிச்சு என்னெல்லாம் மாற்றங்கள்னு ஒரு லெவலுக்கு மேலே யோசிக்கவே முடியல. ஏன்னா நான் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்த பொழுது இந்த பேஜர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் பெருசா பேசிட்டு இருந்தோம். அப்புறமா மொபைல் ஃபோன் வாவ் அப்படின்னு, அதுக்கப்புறமா டிஸ்க்கு, வீடியோ கேசட்டு எல்லாம் போயாச்சு. காம்பேக்ட் டிஸ்க் எல்லாம் அப்படி வந்த வேகத்தை சரன்னு காணாம போயிடுது. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு எனக்கு. ஏன்னு கேட்டா அத்தனை தூரம் வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வர்றது எவ்வளவு யோசிக்க முடியும், ரைட்? நம்ம மூதாதையர்கள்லாம் சமர்த்த ராமதாசர் 1608, ஓகே, ஒரு 425 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகே, 415 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு யோசிச்சிருக்கார். 400 வருஷங்கள் கழிச்சு நாம இன்னைக்கு சமர்த்த ராமதாசரை பத்தி பேசிட்டு இருக்கோம், சத்ரபதி சிவாஜியை பத்தி பேசிட்டு இருக்கோம், தாஸ்போதை பத்தி பேசிட்டு இருக்கோம், வேணாசுவாமியை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவருடைய ஆஞ்சநேயர் கோவில்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவருடைய மதங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒரு ரெவல்யூஷனரி விஷன் அவரோட அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு 4 ஜெனரேஷன் கழிச்சு 400 வருஷங்கள், அப்ப ஒரு 100 வருஷத்துக்குள்ள 100, 80, 60, 40, 20, 0 இப்படிதானே வரும். ஒரு 20 வருஷத்துக்கு அடுத்த ஒரு 2 டிகேடுக்கு ஒரு தடவை அடுத்த தலைமுறை வந்துடும்ல.
அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 தலைமுறை யோசிப்போமா, 15 ஜெனரேஷன் கழிஞ்சு நாம வந்திருக்கோம். பட் ஸ்டில் இன்னைக்கும் பிரமிப்பா இருக்கு சமர்த்த ராமதாசருடைய வேர்டிங்ஸ், அவருடைய மெத்தட்ஸ். அப்ப எவ்வளவு ஒரு தீர்க்கமான ஒரு தொலைநோக்கு பார்வை, பிரமிச்சு போக வேண்டியிருக்கு. அப்போ வேதவியாசர் எடுத்துக்கோங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதம், பாகவதம். மை குட்னஸ், 50 நூற்றாண்டுகளுக்கு முன் வால்மீகி. ஓ, என்ன சொல்றது, ஒரு துவாபர யுகத்துக்கு முன்னாடி, ஒரு யுகம் முன்னாடி, கிட்டத்தட்ட 8,64,000 வருஷங்களுக்கு முன் அவர் ராமனுடைய விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கார். இன்னைக்கு ராம்லல்லாவுடைய விஷயத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு தூரம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடியதான ஒரு சனாதன தர்மத்திலே நாம வாழ்கிறோம். பெருமைப்படணும். முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்ப ஏப்ரல் 17 ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராம்லல்லாவுடைய மக்குட்டம், அந்த நெற்றியில சூரிய கிரணங்கள் விழும்படியான டிசைன். ஸோ சூரிய குல திலகன் அப்படின்ற மாதிரி ராமனுடைய நெற்றியில சூரிய கிரண திலகம் வரப்போறது. சூப்பர்ல, அவ்வளவு அழகு, ரைட்? அப்ப ஜோரான ஒரு சனாதன தர்மம். சமர்த்த ராமதாசர் அவ்வளவு தூரம் யோசிக்கிறார். அதனாலதான் ஒரு அகண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடியாது. வேணாபாயிய வச்சு அழகா இந்த ஸ்ரீராமன் உற்சவத்துக்கு வர சத்ரபதி சிவாஜி மகாராஜா வரவேற்கிறார். சத்ரபதி சிவாஜியும் வேணாசுவாமியும் பேசுறத கேட்கிறார், அமைதியில் நின்றிருக்கார். சத்ரபதி சிவாஜி சமர்த்த ராமதாசர் திருவடிகளில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான். ரொம்ப சந்தோஷம். இந்த உற்சவம் எல்லாம் அட்டன் பண்றான். சமர்த்த ராமதாசரும் சிவாஜியும் பேசுறார்கள். ஜனங்கள்லாம் அவரோட பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா சிவாஜியும் சமர்த்த ராமதாசரும் ஏகாந்தமா கூட வேணா பாய் நிற்கிறார். அப்ப சத்ரபதி சிவாஜி சொல்றான், இந்த ராஜ்யம் இன்னும் விஸ்தாரமாகணும். ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கு மகாராஷ்டிரா தேசம், இன்னும் அகண்ட இந்து சாம்ராஜ்யத்துக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும், அதுக்கு உங்களோட அறிவுரை வேணும், எனக்கு அட்வைஸ் வேணும். சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா பல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். வேணா சுவாமி, வேணா பாய் பார்க்கறா, என்ன ஒரு விஸ்தாரமான ஒரு விஷன் இவருக்கு, எவ்வளவு விஷயங்களை பேசுறார். ஏதோ ஸ்ரீராமனை பத்தி மட்டும் பேசுறது இல்லை, ஏதோ மதங்கள், கோவில்கள், அந்த உற்சவங்கள், அதனுடைய விஷயத்துல மட்டும் கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஒரு தேசம், சாம்ராஜ்யம், ஜனங்கள், பிரசன்ட் சிச்சுவேஷன், பாஸ்ட் சிச்சுவேஷன், ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும், அதுக்கு இப்ப என்ன மாற்றணும், பாஸ்ட்ல எதெல்லாம் மிஸ் ஆயிடுத்து இப்ப எப்படி சரி பண்ணணும். ரொம்ப அழகு. அது சமர்த்த ராமதாசருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, குருமார்கள் பல பேருடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது கடந்த காலத்தில் இவைகள்லாம் நடந்திருக்க வேண்டாம், அது நடந்ததுனாலே இப்பொழுது இந்த மாதிரி விளைவுகள், இப்ப இது எப்படி சரி பண்ணலாம், அப்ப இதை சரி பண்ணா எப்படி எதிர்காலத்துக்கு ஈஸியா இருக்கும், ரைட்? ஸோ அந்த ஒரு யோசனை. அப்ப சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்றார்.
பேசிட்டு இருக்கா. வேணா சுவாமி சமர்த்த ராமதாசருடைய இன்னொரு பரிமாணத்தை பார்க்கலாம். சரியா? ராஷ்டிர குருவாக, அது வரைக்கும் ஒரு பக்த குரு, ஜகத்குரு, ராமராயனுடைய தாசன், ராமதாசர், ஒரு மடாதிபதி, பல சிஷ்யர்களை உருவாக்கினவர், லேடிஸ்கெல்லாம் மரியாதை கொடுக்கிறவர், ரெவல்யூஷனிஸ்ட், ரொம்ப தைரியமானவர், நிறைய நாமம் ஜபிக்கிறவர், ஒரு இப்படியெல்லாம் தான் அவளுக்கு ஒரு அபிப்பிராயம். அவளுக்கு தெரியாத, அவள் ரொம்ப நாளா அவருடைய இந்த ஒரு இந்த ஒரு பரிமாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. சமர்த்த ராமதாசருடைய இந்த தேசிய ஸ்வராஜ்ய தேசபக்த ராமதாசர் இப்படிதான் சொல்லணும். அது கண் முன்னாடி பார்த்துட்டு அப்ப சமர்த்த ராமதாசர் சொல்றார், சிவாஜி மகாராஜா பார்த்து, சிவாஜி ராஜே, முக்கியமா ஒரு விஷயத்துல நாம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சிவாஜி ராஜே ரொம்ப சின்சியரா, என்ன மாற்றம் சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்கிறார். அப்ப சமர்த்த ராமதாஸ் சொல்றார், நேதாஜி கோல்கர் அப்படின்னு ஒருத்தர், நேதாஜி கோல்கர் ஒரு மகாராஷ்டிரியன், சனாதன தர்மவாசி. ஒரு காலகட்டத்தில் அவர் முஸ்லீமா மாறிட்டார். இப்ப அவருக்கு திரும்ப சனாதன தர்மத்துக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. அவருக்கு திரும்பவும் நம்முடைய தர்மத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கு. அதற்கு நாம அலோ பண்ணணும். எவ்வளவு விஷயம் தெரியுமா? கர்வாப்சி அப்படின்னு இன்னைக்கு பெருசா பேசிட்டு இருக்கோம். மீண்டும் தாய்மதம் திரும்புதல் அப்படின்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அங்கங்க நீங்க பார்க்கலாம், திருநெல்வேலி பக்கம்லாம் கிறிஸ்டியனா மாறின ஹிந்துக்கள்லாம் திரும்ப தன்னுடைய தாய்மதமான ஹிந்து தர்மத்துக்கு வந்திருக்கார்கள். அது மாதிரி வடநாட்டில் நிறைய பேர் முஸ்லீம்ஸா மாறினா மீண்டும் பேக் டு சனாதன் தர்மா அப்படி இருக்கு. 400 வருஷங்களுக்கு முன்னாடி சமர்த்த ராமதாசர் இதை பத்தி பேசியிருக்கார். என்ன ஒரு தீர்மானமான ஒரு மனசு, ஒரு தூர திருஷ்டி அவருக்கு இல்லையா? ஏன்னா சிவாஜி அதிசயமா பார்க்கறான். அவன் இந்துக்களை ஒத்துமையாக்கணும், இந்துக்கள் எல்லாரும் அப்படி யோசிச்சிருக்க சமயத்துல இந்துவாக இருந்து வெளியில் போனவனை மீண்டும் இந்துவாக மாற்றும்படியான அழகான ஒரு காரியத்துக்கு ஒரு விதை போடுற சமர்த்த ராமதாசர். அவன் அதிசயமா பிரமிச்சு பார்க்கிறான். வேணாபாயி, ஏன்னா இது வரைக்கும் அது பெருசா தெரியல, புரியல. இப்ப கபீர்தாசர்லாம் முஸ்லிமாவே இருந்தார், அப்படியே இந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணார். அவருடைய பேர்லாம் ஒன்றும் மாத்திக்கல, அப்படியே இருந்துட்டார். இவர் இப்ப இந்துவா இருந்து முஸ்லிமா போய் திரும்பி இந்துவா வரணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். அவரை பத்தி பேசுறார். சிவாஜி பிரமிச்சு போய் பார்க்க, அதை விட வேணா சுவாமிக்கு இது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். முஸ்லீம் ஆயாச்சுன்னா அவ்வளவு அவள் நமக்கு ஆகாதவா, அடி அவள் நமக்கு வேண்டாதவர்கள், இப்படித்தானே அர்த்தமாகும். சமர்த்த ராமதாஸ் சொல்றார், அப்பா இப்படி மீண்டும் தாய் மதத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவாளுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணும். அதற்கான விஷயங்களுக்கு நீ அனுமதி கொடுக்கணும். அப்பதான் இது மாறும். அப்பதான் பல பேர் திரும்பவும் நம்ம மதத்துக்கு வருவா, இல்லாட்டி வரவே மாட்டா, அவ பாட்டுக்கு அங்கேயே இருப்பா. இன்னும் இன்னும் விரோதம், இன்னும் இன்னும் இந்த நமக்கும் அவளுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கும் அப்பா அப்படின்ட்டார். சிவாஜி மகாராஜா கண்கள்ல ஒரு கண்ணீர் வந்துடுச்சு. என்ன ஒரு யோசனை இருக்கு.
வேணா சுவாமிக்கு இது அவுட் ஆஃப் பாக்ஸ், அவுட் ஆஃப் சிலபஸ். அவளுக்கு இது வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல அவள் யோசிக்கவே இல்லை. அதான் சமர்த்த ராமதாசர். குருவின் பரிமாணங்கள் தெய்வத்தை தவிர யார் அறிவார்? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. जय भोलो सीता रामचंद्र भगवान की जय. जय भोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.